அன்பான சகோதரர் சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் தொடங்கியுள்ள இந்த 100 நாள் ஜெப பயணத்தின் 3வது நாளில் மீண்டும் தேவனுடைய சந்நிதியில் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய தகவல், இந்த வீடியோ உங்களுக்கு ஆட்டோ டப்பிங் காரணமாக வேறு மொழியில் கேட்கிறதென்றால் யூடியூப் செட்டிங்ஸில் சென்று ஆடியோவை தமிழ் என்று மாற்றி வைத்து பாருங்கள். இப்போது உங்கள் மனதை அமைதியாக்கி உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் வீட்டையும் நினைத்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். இன்றைய ஜெபம் வீட்டில் தேவனுடைய பாதுகாப்புக்காக. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பலவிதமான பயங்களும் கவலைகளும் இருக்கிறது. சில சமயம் நாம் வெளியே செல்லும்போது பாதுகாப்பாக திரும்புவோமா என்று பயம் இருக்கலாம். சில சமயம் நம் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற கவலையும் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை காக்கிறவர். அதனால் இப்போது நாம் விசுவாசத்துடன் தேவனை நோக்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் உமது சந்நிதியில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மனிதரையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் பல ஆபத்துகளும் சோதனைகளும் இருக்கிறது. ஆனால் உம்மை நம்புகிறவர்களை நீர் காக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது பாதுகாப்பில் வைத்து காக்குமாறு ஜெபிக்கிறோம். அவர்கள் வீட்டின் கதவுகளையும் ஜன்னல்களையும் நீர் காக்குமாறு ஜெபிக்கிறோம். அந்த வீட்டில் எந்த தீமையும் நெருங்காதபடி காக்குமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சில குடும்பங்கள் இன்று பயத்தோடு இருக்கலாம். சிலர் இரவில் தூங்கும்போது கூட கவலையோடு இருக்கலாம். ஆண்டவரே, அந்த வீட்டில் உமது சமாதானத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையையும் காக்குமாறு ஜெபிக்கிறோம். அவர்கள் வெளியே செல்லும்போதும் வேலை செய்யும்போதும் பயணம் செய்யும்போதும் உமது பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும். கர்த்தாவே, எந்த விபத்தும் அவர்களுக்கு நேராதபடி காக்குமாறு ஜெபிக்கிறோம். எந்த தீய சக்தியும் அவர்களை தொடாதபடி காக்குமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற குடும்பங்களில் சிலர் இன்று பெரிய கவலையோடு இருக்கலாம். சிலர் தங்கள் குடும்பத்தை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே, அவர்களுக்கு தைரியத்தை கொடுங்கள். அவர்களின் இதயத்தில் சமாதானத்தை நிரப்புங்கள். கர்த்தாவே, அந்த வீட்டிலிருக்கும் குழந்தைகளையும் காக்குமாறு ஜெபிக்கிறோம். அவர்கள் பள்ளிக்குச் செல்லும்போதும் வெளியில் விளையாடும்போதும் உமது பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கிற வீட்டில் எந்த தீய விஷயமும் நடக்காதபடி காக்குமாறு ஜெபிக்கிறோம். அந்த வீட்டில் ஆசீர்வாதமும் சமாதானமும் நிரம்பட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். அவர்களின் எதிர்காலத்தையும் உமக்கே ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, இன்று நாள் முழுவதும் உமது பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். எங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் வேலைகளையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.